யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். வசனம் 1. பின்பு இஸ்ரவேல் புத்திரர்களாகிய சபையார்கள் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி சின்னா வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடியிருக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. வசனம் 2. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வராதபடி, நாங்கள் குடியிருக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். வசனம் 3. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீரை தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். வசனம் 4. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். வசனம் 5. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு நீ நீதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. வசனம் 6. அங்கே ஓரோப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேலே நிற்பேன். நீ அந்த கன்மலையை ஆடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். வசனம் 7. இஸ்ரவேல் புத்திரர்கள் வாதாடினது நிமித்தம், கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறாரே இல்லையா என்று அவர்கள் கர்த்தரையே பரீட்சை பார்த்தது நிமித்தம், அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்று எமோரிய மாசா என்று மேரிபா என்றும் பெயரிட்டான். வசனம் 8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலுடனே யுத்தம் பண்ணினார்கள். வசனம் 9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரையே தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். வசனம் 10. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். வசனம் 11. மோசே தன் கையை எடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். வசனம் 12. மோசேயின் கைகள் அசர்ந்தது போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதில் மேலே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் அவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளையே தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கை சூரியன் அஸ்தமித்த வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. வசனம் 13. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலேயே முறியடித்தான். வசனம் 14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழே எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். வசனம் 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. வசனம் 16. அமலேக்கியன் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்.